நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கக்கூடியவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா நமக்கு வரக்கூடிய அந்த கற்பனைகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து வெறும் கனவுகளாக சுருக்கிக்காம அதை வந்துட்டு எளிய மக்களுக்கான படைப்புகளாகவும் காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒருத்தர் திரு சிவராஜ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். உங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்துட்டு பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எளிய மக்களுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக இருக்குது. அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து 2008 வந்துட்டு ஒரு ஒரு ஃபியூவல் கிரைசிஸுங்க. ஒரு பெட்ரோல் பயங்கரமான ஸ்ட்ரைக் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து ஒய் நாட் நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து எதாவது பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் வண்டிங்க நிறைய பெட்ரோலுக்காக நின்றுட்டு இருந்துச்சு பெட்ரோல் பங்க்கில். ஸோ அந்த டைமில் வந்து சரி ஓகே ஒரு ஆல்டர்னேட்டிவாக எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் அந்த ஒரு ஒரு அந்த இன்னோவேஷனுங்கிற அந்த லைன்லேயே அப்போ தான் ஸ்டெப் பண்ண ஆகிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு சோலார் வண்டி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோலார் வண்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு 2 இயர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கு வந்து ஃப்ரீ ரைடு மாதிரி கொடுத்தேன் நான். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் மாதிரி சாந்தோம்லேருந்து அடையார் வரைக்கும் ஒரு 4 வண்டி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணோம். ஸோ அது பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு இன்னோவேஷனுங்கிறப்போ வந்துட்டு நான் நாட் ஒரு மெக்கானிக்கலோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ நான் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு உண்டான டைம் நிறையா அதில் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அந்த சோலார் வண்டியை வந்து இன்னொரு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரு ரீவர்ஷன் கொண்டு வந்து ஒரு டெவலப்டு வண்டியை கொண்டு வந்தால் 2013 வந்து திருப்பி லான்ச் பண்ணேன் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் மாதிரி. ஸோ அந்த வண்டி பண்ணுறப்ப வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் ஹர்டில்ஸு. ஸோ அது வந்து நம்ம எடுத்தோன்னே பண்ண முடியாது, அதுக்குண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன் பிட்வீன் வந்து கொஞ்சம் அந்த ஃபினான்ஸ் சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணோன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் அதர் பிஸ்னஸஸ். ஸோ அதில் பண்ணி அதில் வர ரெவன்யூ எடுத்து தான் இதில் போட்டு அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு வந்ததுங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் மார்க்கெட் அந்த சோலார் மார்க்கெட் அவேர்னஸ் வந்து 2008-9 கிடையாதுங்க. ஸோ அதனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்கேல் இட் அப் பெருசாக. ஓகே, அதை எப்படி வந்து ஒரு சக்சீடான ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்தீங்க? ஏன்னா அது இப்போ மேபி பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம். அதை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? ஏன்னா அஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா திங்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்காது, அது எல்லாருமே வரவேற்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஐடியாவே வந்துட்டு புதுசாக இருக்குது. ஏன்னா பெட்ரோல் தாண்டி ஈவி தாண்டி சோலார்ன்றது ரொம்ப புதுசான ஐடியா. ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்தது? இல்லை ஆக்சுவலி வந்து அது பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைவர்ஸிஃபையும் பண்ணேன் நான். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அது காசு தேவை. ஸோ அதை டைவர்ஸிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த ஏர்ன் வைல் யூ டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க சென்னையில். ஸோ சென்னை, பெங்களூர், அதர் சிட்டிஸ்லைங்க. அதை வந்து அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கூட, பெட்ரோல் கிரைசிஸ் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் கிரைசிஸும். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் கார் டியூ கூட கட்டாமல் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நான் வந்து லீடிங் கால் டாக்ஸிஸ் கம்பெனிஸ்லாம் பேசி நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன், எனக்கு அந்த 4 டோர்ஸ் வந்து வாடகை கொடுத்துருங்க, டோர்ஸ் 4 கதவை வந்து எனக்கு வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம். அப்போ நீங்கள் சென்னை நிறைய மெட்ரோபாலிட்டில் இருப்பாங்களா, இந்தியாவிலே நான் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணதுங்க. ஸோ நான் விளம்பரம் பண்ணுவேன். ஆனால் அப்போ வந்து ஹோர்டிங்ஸ்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க சென்னையில், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் ஹோர்டிங்ஸ்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு அதில் வர ரெவன்யூ வச்சு திருப்பி இந்த சோலார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன் பிட்வீனில் வந்துட்டு அதுலேயே வந்து ஹேங்கர் அட்வர்டைஸிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேங்கர் வந்து கார்ட்போர்டில் செஞ்ச ஹேங்கர் வந்து எல்லா லாண்ட்ரி ஷாப்ஸ்லையும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து துணியோடு போகும். ஸோ அவங்க வந்து பார்த்து வீச மாட்டாங்க, குட்டி குட்டி விஷயம் தாங்க. ஆனால் எல்லாமே ஈகோ பேஸ்டாக இருக்கும். இப்போ நான் காரில் ஸ்டிக்கர் ஓட்டினதுமே ஈகோ சால்வன் ஸ்டிக்கரு, ஹேங்கராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எர்த் கனெக்டடாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னா நிறைய நம்ம டைவர்சிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுங்க. இப்போ நான் ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலேயே இருந்தேன்னா என்னால் பண்ண முடியாது. ஓகே, யூஸ்வலாக எல்லாருக்குமே அந்த ஒரு ஐடியான்றது இருக்கும். பட் ஆனால் அது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே சாத்தியப்படுற விஷயம் கிடையாது. டக்குன்னு வந்துட்டு ஒரு இது இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி போயிடுவாங்க. அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்றதான் எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அந்த ஐடியா எங்கேருந்து வந்து? இல்லை அது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நான் வந்து படித்தது எல்லாமே போர்டிங்க. ஊட்டியில் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் தான் படித்தேன். ஸோ அந்த ஒரு க்ரீனரி அட்மாஸ்ஃபியர்லேயே தான் நான் வளர்ந்துருக்கேன். ஓகே, இட் இஸ் ஆல்சோ க்ரோ அப். நம்ம எங்கே எப்படி வளர்கிறோமோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ அது வந்து இன்டர்னலாகவே வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபீட் ஆயிடுச்சு. அந்த ஒரு பேசிக்கான டிசிப்ளின் வந்து ஐ மேக் ஷூர் தட் இட் இஸ் ஆல்வேஸ் கேரிட் அவுட்டுங்க. யூஸ்வலாக நான் முன்னாடியே ஒரு இன்ட்ரோ கொடுத்தப்போ கூட சொன்னேன், கற்பனைகளை வந்துட்டு கனவுகளாக சுருக்கிக்காம அப்படின்றது. யார் வேணால் யோசிக்க முடியும், என்ன உலகத்தில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாராலையுமே யோசிக்க முடியும். ஆனால் செயல்படுத்துறதுன்றது தான் வந்துட்டு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். எப்படி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா? ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியான்னு கிடையாது, எளிய மக்களுக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது அந்த பொருளையே கையில் கொடுத்துருக்கீங்க. அப்படின்றப்போ அந்த ஐடியாஸ் வந்துட்டு
செயல்படுத்தலாம் அப்படின்ற உத்வேகம் எங்க இருந்து உங்களுக்கு? இல்லை செயல்படுத்தலைன்னா அது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு போட்டியான உலகங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து 100% இன்னோவேஷன்ஸ் அதில் போனோம்னா நான் சர்வைவ் ஆகணும். ஸோ அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் வரப்போ தான் மக்களுக்கும் எளிமையாக இருக்கணும், அதை வந்து சேலபிளாகவும் இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்படியாவது யோசிப்பேன் நான், இந்த ப்ராடக்ட் வந்தால் மார்க்கெட்டில் ஹிட் ஆகுமா. ஸோ அதை கொஞ்சம் ஆர்என்டி பண்ணிக்கிறதுங்க. ஸோ ஆர்என்டி பண்ணிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் எல்லா இன்னோவேஷன்ஸும் ஒரே டைமில் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி அதை நான் கொஞ்சம் ட்ரையல் பேசிஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துங்க. எல்லாம் ஒன்ஸ் ஒர்க்கிங்கிறப்ப அதுக்கப்புறம் தான் மாஸ் ப்ரொடக்ஷன் போய் அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுங்க. எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க? இப்போ ஒரு சோதனை அடிப்படையில் எங்கேயாச்சும் கொடுத்துருப்பீங்க வச்சுருப்பீங்க, அப்போ எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிச்சு? எவ்வளோ தூரத்துக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? இல்லை அந்த நாலேஜ் வந்து ஜென்ரலாக நான் எப்போவுமே நான் வந்து பண்ணுறப்ப 3 விஷயம் நான் கேரி பண்ணுவேங்க. ஒன்று வந்து லிட்ரஸி வந்து படித்தவங்களும் படிக்காமலும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், நான் என்ன பண்ணாலும் அது இட் பி வெரி ரீசனபிள் ஒன்றுங்க. 3 வந்து ஸ்கேலபிள். ஒன்ஸ் இந்த 2 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலபிள் வந்து ஈஸியாக நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா அதை வந்து 100% நல்லா பண்ண முடியும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இறங்குறதுங்க. ஒரு 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 4 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. நான்லாம் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துருக்கேங்க. ஸோ ஒரு பிஸ்னஸில் 3-4 தடவை சில இடத்துல கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கேன், சில யூனிவர்சிட்டிஸ் கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அதில் வர காசு, ஏன்னா நம்ம கனவு எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ப்ராடக்ட் வரணும்னா அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம இறங்கி செய்யணும். அப்போ தான் அது வந்து அந்த ப்ராடக்ட் வருங்க. ஸோ இல்லைன்னா அது கனவோடு தான் கனவு மாதிரி தான் போயிட போகிறோம், அதை செயல்படுத்த முடியாது. நீங்கள் இப்போ சொன்னீங்க அவ்வளோ தூரத்துக்கு அந்த கனவுகளை வந்துட்டு நம்ம செயல்படுத்துறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும்னு. எவ்வளோ லாஸ் வந்துட்டு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க? ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நீங்கள் போட்டுகிட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து உங்களுக்குன்னு ஒரு இது கிடச்சிருக்குல்ல, இதை பண்ணோம் ஆனால் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை, பட் ஆனால் அது ஒரு நல்ல இது. இல்லை எனக்கு வந்து நான் அந்த சோலார் வெஹிக்கிள் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 40-50 lakhs வந்து போயிடுச்சுங்க. பட் ஆனால் என்ன பார்த்தோன்னா இட் இஸ் அ லெசன் தான், ஓகேங்களா. அந்த இட்ஸ் அ காஸ்ட்லி லெசன் நான் சொல்லுவேன் நான் எல்லோரும். ஏன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, இந்த டிசைனிங்கோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ சில பேர் வந்து படிச்சுட்டு வந்து கற்றுக்குவாங்க, நான் வந்து லாஸ் பண்ணி கற்றுருக்கேன். நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கான ப்ராடக்ட்ஸுன்றது இருக்குது. ஏன்னா இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி லிட்ரஸி ரேட் படி நீங்கள் பார்த்தாலும் படிக்காதவங்களுக்காக அப்படின்றத பார்த்தாலும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்க பீப்புள் யூஸ் பண்ணக்கூடியது, அவங்க வந்துட்டு வரவேற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கிராமத்தில் போயிட்டு நம்மளால் செல் பண்ண முடியாது. அது எந்த அளவுக்கு இது வரைக்கும் சக்சீடாக இருந்திருக்கு? இனிமே வரக்கூடிய ஐடியாஸில் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க? இல்லை இப்போ நான் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து பேப்பர் சோல்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் ரிமைண்டர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்குங்க. ஸோ அது வந்து என்னென்னா வந்துட்டு இது வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து ரீச் ஆகிற மாதிரிங்க. ஸோ ஜென்ரலாக வந்து மெடிசன் எடுத்தோன்னே வந்து சில டைம் வந்து மருந்து சில டைம் டபுள் டோஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த பில் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியன் மெடிக்கல் அத்தாரிட்டியே வந்து சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் மெடிசன் கட் பண்ணால் கன்சியூம் பண்ணுங்க. பாக்ஸில் போகிறது வந்து இட்ஸ் நாட் ஹைஜீனிக்காக சேஃபே கிடையாதுங்க. ஏன்னா ஒன்ஸ் அதை கட் பண்ணிட்டீங்கனால வைரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் மெடிசன் ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு. ஆமாம் இதுதான் அதுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து தே கேன் ஸ்க்ராட்ச், அவங்க மெடிசன் எடுத்தாங்கன்னா அதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எப்போவுமே லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டரில் தான் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரிவர்ஸில் வந்து அனலாக்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்டில் வந்து பண்ணிக்கலாம். பேப்பர் சோலுங்கிறதுனா பேப்பர் உருவானது, சோல் வந்து இதயத்தோடு இருக்குதுங்க, அதனால தான் பேப்பர் சோல், ஓகேங்களா. ஸோ ஏன் அந்த டிக் வந்து போட்டிருக்கேன்னா ஜென்ரலாக வந்து இப்போ வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க் வாங்கணும், அந்த டிக்குங்கிறது வந்து இட்ஸ் அச்சீவ்மெண்ட் சிம்பிளுங்க. ஸோ அது வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இது வெறும் மெடிசன் ரிமைண்டர் மட்டும் கிடையாதுங்க, இது வந்து ஒரு லைஃப் டைம் ரிமைண்டர்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பால், ஆட்டோ, நியூஸ் பேப்பரு, பெட்ஸு. இப்போ பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து டபுள் டோஸ் பண்ணிடுவாங்க, கொடுத்தம்மா இல்லையான்னு தெரியாமல். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு லைஃப் ஸ்டைல் ரிமைண்டர் ஸ்டிக்கர் தான் இது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஸ்க்ராட்ச் கார்டு நம்ம நார்மல் லாட்ரிக்கு ஸ்க்ராட்ச் பண்ணுவோம் இல்லைங்க, ப்ரீபெய்ட் கார்டு அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்டிக்கரில் வந்து 31 days இருக்குங்க. அவங்க எந்த டேயில் எடுத்துக்காங்களோ அதுக்கு ட்ராக் பண்ணி இதிலே போட்டிருக்கோம், மண்டே டியூஸ்டே எல்லாமே இதிலே போட்டிருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட்டு, ரொம்ப பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸுங்க இதுக்கு. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் இது ஒரு 6 years ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலாக. இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி என்னென்ன ஐடியாஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். லைக் அது ஃபோனில் இப்போல்லாம் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, நிறைய ரிமைண்டருக்காக நீங்கள் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படின்னு, அது எல்லாருக்குமானதாக இருக்காது. ஆமாம், இல்லை நீங்கள் இப்போ சாரி டு இன்டரப்ட், இப்போ என்னென்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து மெடிசன் எடுக்கிறப்போ ஃபோன் கையில் வச்சுருக்க மாட்டோம், ஓகேங்களா. இது வந்து நம்ம ஒட்டிக்கலாம், எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த மருந்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து டக்குன்னு
ஒரு இதாக இருக்கும். இன்னொன்று பிளைண்ட் பீப்புளுக்கும் அவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம். பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. டக்குன்னு அவங்க வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எளிமையா இருக்கு. மக்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸா ஆர் மக்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி தயாரிக்கிறீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக யோசிச்சு வந்து மக்களோட கன்வீனியன்ஸ் தான் நான் பார்த்தேன் நான். அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கணுங்க. இல்லைன்னா அது வந்து பண்ணுற இதுவே எல்லாத்தோட எஃபர்ட்டுமே ஒரு இதாக தான் போகுங்க. ஓகே. என்னென்ன ஐடியாஸ் வந்துட்டு உங்ககிட்ட இது வரைக்கும் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ இதுக்கப்புறம் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஷர்ட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஏஜ் பீப்புளு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பீப்புளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டன் போடுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குங்க. அதே மாதிரி பிளைண்ட் பீப்புளுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஷர்ட்டு அப்படியே வந்து அவங்க வந்து கழட்டிக்கலாம். அப்படியே அப்படியே அப்படி இப்படி வச்சிங்கனாலே ஒட்டிக்குங்க. இப்படி வச்சிங்கனாலே ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஷர்ட்டு. ஸோ மக்களுக்கு வந்து கொஞ்சம் இது கிளாத் எந்த மாதிரி இருக்கும், லைக் அவங்க வியர் பண்ணுறதுக்கு? இது வந்து நல்ல ஓரளவு ஷர்ட் மெட்டீரியல் தாங்க. இதில் வந்து என்னென்னாங்க நம்ம பட்டன் தான் கான்செப்ட்டுங்க இதில். ஸோ அவங்க வந்து ஷர்ட் நார்மல் ஷர்ட்லேயும் பண்ணிக்கலாம், நம்ம டிஷர்ட்லேயும் குவாலிட்டி போலோ டிஷர்ட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ அது அவங்களோட கன்வீனியன்ட் தான் அது. ஓகே. ஐடியா மட்டும்தான் உங்களோடது, பட் ஆனால் அது அவங்க எதில் வேணால் எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க டிஷர்ட்டில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பட்டன்ஸ் நம்மள்ட்ட ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஷர்ட்ஸ் பண்ணுற மாதிரினாலும் பண்ணிக்கலாங்க. இல்லை, இது வந்து நான் இப்போ வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இப்போ பண்ணிகிட்ருக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து இப்போ இன்பேஷன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கவுன் மாதிரி போடாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு போட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து ட்ரையல் ரன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இன்னும் மார்க்கெட்டுக்கு இது வரல? இன்னும் மார்க்கெட்டு வரலங்க. ஓகே. அந்த இது அது மார்க்கெட்டில் வந்துருச்சுங்க. அது மார்க்கெட்டில் வந்துருச்சு. வந்துருச்சுங்க. ஓகே. உங்களோட ஐடியாவில் வந்துட்டு ஒன்று கேள்விப்பட்டது, ட்ரிபிள் சாக்ஸ். ஆமாங்க. அது வந்து எல்லா ஐடியாஸும் நம்மளால் வந்து 100% பண்ண முடியாது. சில கிரேசி ஐடியாஸ் இருக்குங்க. அதில் கிரேசி ஐடியான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோங்க. இது வந்து 2009 பண்ணுதுங்க. அதே எப்படின்னா எப்போவுமே சாக்ஸில் வந்து ஒரு சாக்ஸ் காணாமல் போயிடும், இல்லை ஒரு சாக்ஸ் பிஞ்சு போயிருங்க. ஒரு சாக்ஸ் வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா 3 சாக்ஸ் வந்து ஒரு பேரில் இருக்கிற மாதிரிங்க. அதாவது வந்து க்யூர் ஃபார் மிஸ்ஸிங் சாக்ஸ், யூனிவர்சல் மிஸ்ட்ரிங் இது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி கொண்டு வந்தோம். ஆனால் அது வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து அது வயபிளாக இருக்காது. ஸோ அதனால் சும்மா ஒரு கிரேசி கான்செப்ட் மாதிரி பண்ணி அப்படியே விட்டாச்சுங்க. ஓகே. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் காப்பிரைட் வாங்கியிருப்பீங்களா, இல்லை சும்மா ஐடியா மட்டும்? இல்லை, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்ஸ் அந்த ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்து மார்க்கெட்டே கொண்டு வருதுங்க. ஓகே. உங்களோட ஐடியாஸ் யாராவது இது வரைக்கும் இந்த மாதிரி தெஃப்ட் பண்ணியிருக்காங்க, அவர் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? உங்களோட? இல்லை, நடந்திருக்குங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து சைக்கிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நேம் வந்து ஒரு நேமுங்க. அந்த நேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபாதர் மாதிரிங்க. அவர்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருங்க அந்த பேரை. ஓகே. எனக்கு வந்து அது பயங்கரமான அப்செட். கான்செப்டே தெஃப்ட் பண்ணிட்டாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி யாராவது ஒரு மென்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ மென்டர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 2 நாள் அந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதே பேர் யூஸ் பண்ணுறப்ப அப்படியே ஒரு மாதிரி பயங்கர பிரேக் டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே, பாஸ்வேர்ட் நம்ம வந்து ஒரு இன்னோவேஷனில் இருக்கோம். ஸோ பிளான் பி பிளான் சின்னு நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும். ஸோ அதனால் பிளான் பின்னு சொல்லி அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து அது வந்து ஒரு பெரிய எஃப்எம்சிஜி பிராண்டாக இன்றைக்கி க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குங்க. ஓகே, சூப்பர். இன்னொன்று வந்து அந்த டீ இது ஏதோ சைக்கிள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன இது? ஆக்சுவலாக வந்து இந்த டீ சைக்கிளில் விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ ஒரு அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்டுங்க அது. ஓகேங்களா? நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மூவிக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கப்போ அப்போ நான் பார்த்தோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கு லுங்கி போட்டுட்டு ஸோ அந்த மாதிரி தான் விற்றுட்டாங்க. ஸோ ஏன் வந்து ஒரு கார்ப்பரேட்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிசைன் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிங்க. அந்த ஒரு சைக்கிளை வந்து அந்த டீக்காரவங்களுக்கு ஒருத்தர் கொடுத்து இங்கே ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 சைக்கிள் இறக்குனாங்க. 40 சைக்கிள் இறக்கி அவங்கள வந்து டீ ப்ரெனர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதாவது வந்துன்னா நீ 10 ரூபாய்க்கு நான் டீ விற்கிறேன்னா நீங்கள் 7 ரூபா எடுத்துக்கங்க, இல்லை 6 ரூபா எடுத்துக்கங்க, எனக்கு அந்த டீ மேக்கிங் காஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி. அவங்க எம்ப்ளாயே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஷேரிங் மாடல் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்கேல் ஆகி அதுக்கப்புறம் கடை வந்து இப்போ டீ மேனுஃபேக்சரிங் வரைக்கும் போயாச்சுங்க. ஓகே ஓகே. அது இப்போ ரன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸில் இப்போ ஃபுல் இந்தியா கவர் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் இது சோலார் இது அந்த வெஹிக்கிள் சொன்னீங்கல்ல, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் அந்த வெஹிக்கிள்? அந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணது அப்போவே வந்து 65 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்பீட் போடாங்க. அதுலேயே வந்து மியூசிக் பிளேயரு,
அப்புறம் ஃப்ளாட் இல்ல ஸ்க்ரீன். எனக்கு ஒரு டவுட் இப்போ. அது வந்து இப்போ மழை காலத்துல அந்த மாரி எனக்கு என்னோட இதுக்கு கேட்கிறேன். ஃபார் மை நாலேட்ஜ். மழை காலத்துல அந்த மாதிரி அது ரன் ஆகுமா? இல்ல நான் வந்து ஆக்சுவலா வந்து பெடல் பவர்னு அந்த காலத்துல சைக்கிள் ஓட்டினா டைனமோ லைட் எரியும் ஆ, இல்லைங்க. ஆ. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லேயே பண்ணிருந்துச்சுங்க. ஓகே. இன்கேஸ் மழை அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பெடல் பெடல் பண்ணாலும் பண்ணிக்க திருப்பி முடியும். எனர்ஜி ஜென்ரேட் ஓகே, ஆகும். ஓகே, அதே ஓகே. மாதிரி ஃப்ளோரில் கால் வச்சு இது பண்ணுறாங்களா அதுலேயும் வந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகுங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலில் வந்து இந்த க்ரௌட் நடந்து வரதே வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டை அப்போ 2008-9லேயே பண்ணதுங்க. ஓகே. அந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கே வந்து இப்ப ரீசென்ட்டா கூட இந்த வெயில் காலத்துக்கு ஒரு வெஹிக்கிள் ட்ரெண்ட் ஆச்சுல்ல. பைக்லயே வந்துட்டு சுத்தி கவர் பண்ணிக்கிறதுக்கு மாரி அந்த மாடல் மாரி இருந்துச்சு. ஸோ வாட் ஸ்பெஷல் அபௌட் தட்? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நானோ கார் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நானோ இன்ஸ்பயர்ட் பை மாடல்ல. ஒரு நானோ கார் மாதிரி தாங்க. அப்படியே நானோ கார் பைக் மாதிரி நானோ தான். மாடல். ஆமாம், ஒரு நானோ கார் மாடல் தான் இருக்கும். ஓகே. அது எந்த அளவுக்கு சக்சீடா போச்சு? இப்போ அந்த வெஹிக்கிள் எங்க? இல்லை அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேமஸான காலேஜுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட்டில் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ திருப்பி அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ என்னோட பேட்டன்ட் தான். ஸோ அதனால் சரி நம்ம பேட்டன்ட் நம்மள்ட்ட தானே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு ரஷ் பண்ணி எந்த விஷயமே பண்ண முடியாதுங்க. ஓகே. இந்த மாதிரி சோலார் வெஹிக்கிள் அந்த மாதிரி சைக்கிள் இதெல்லாம் சொன்னீங்க. எந்த லொகேஷன்ல வந்துட்டு அதை லான்ச் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? ஆர் எந்த லொகேஷன்ல இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே வந்து இப்போ சென்னையில் வந்து அந்த சைக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாலையும் ஓடிட்டு இருந்துச்சுங்க. சோலார் வண்டியும் லான்ச் பண்ணேன். சென்னையில் தான் லான்ச் பண்ணேன் சாந்தோமில். பட் இருந்தாலும் அது என்னால் ஸ்கேலப் பண்ண முடியல. அந்த டைமில் அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாமல் மேபி இப்போ நான் பண்ணியிருந்தேன்னா பெரிய ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இனி உங்களோட ஐடியாஸ் என்னலாம் இருக்கு? குறிப்பா நம்மது வந்துட்டு மெட்ரோ சிட்டியா வேற மாறிடுச்சு. சென்னைக்குன்னு எடுத்தா உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கு? ஆறு கிராமப்புறங்களுக்குன்னு எடுத்தா இந்த இப்போ ஐடியாஸ் ஆக்சுவலாக வந்து இருக்கு. நான் ஆக்சுவலாக யோசிச்ச ஐடியா வந்து என்னென்னா இப்போ பொல்யூஷன் வந்து நிறைய பொல்யூஷனுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன யோசிச்சோன்னா இது முன்னாடி இதுவும் ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்மோக் எமிஷன் இருக்குல்லங்க இப்போ பஸ்ஸில் இதுலலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணால் அது வந்து இங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு மார்க்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒர்க் பண்ணி முன்னாடியே பண்ணதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சில கிட்டத்தட்ட ஒரு 20 கான்செப்ட்ஸ் இன்னும் பண்ணாமல் இருக்குங்க. எதுவும் தெஃப்ட் ஆகாது அப்படின்னா உங்களுக்கு இல்லை அது இருக்கிறத அது இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது வந்து மார்க்கர் கான்செப்ட் வந்து யாரும் இது வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வரலைங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போதைக்கு இதுதான் இப்போதைக்கு இதுதான். நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன? லைக் இதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது. இப்போ தயாரிச்சிடும் நிறைய பேருக்கு ஐடியாஸ் வரும். அதை வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக இருந்தால் தயாரிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கடுத்து அதை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா உண்மையுமே சொல்கிறேங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் இது என்னுடைய ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நீங்கள் யார்கிட்டலாம் போய் ப்ராடக்ட்டை கொடுங்க ஃபஸ்ட்டு அவங்க வாங்கவே மாட்டாங்க. த ஃபஸ்ட் பையர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருப்பாங்க நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாதுங்க. எனி பிஸ்னஸ்மேன் அவங்க ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஒரே கம்பெனிக்கு கீழே கொண்டு வர்றீங்களா? இல்லை எல்லாமே தனித்தனி இந்த மாதிரி தானா? இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஐ ஹேவ் அ கம்பெனிங்க. சென்னையில் வந்து ஐ ஹேவ் அ கம்பெனி. ஸோ கப்புள் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். 3 to 4 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி தான் கொண்டு வந்துட்டுருக்குங்க. அந்த ஸ்கேல் வந்துட்டு எப்படி வந்து தீர்மானிக்கிறீங்க? இப்போது இந்த மாதிரி ஷர்ட்ஸு, ஸ்க்ராட்ச் கார்ட்ஸு இதெல்லாம் தவிர்த்து இப்போ இங்க் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அதுக்கு வந்து அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்களா? ஆர் கம்மியான அளவில் இருக்கக்கூடிய பீப்புள் யூஸ் பண்ணுறாங்களா? அப்படின்றத எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? இல்லை நான் ஏன்னா இப்போ இங்க்குங்கிறது வந்து இட் இஸ் காமன் ஸ்கூல்ஸ் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் தேவைங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்னென்னா நம்ம எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிட்டு தான் இறங்குறதுங்க. ஓகேங்களா. 100% இங்க் வந்து எப்போவுமே இட்ஸ் எவர்கிரீன் மார்க்கெட் தான். ஸ்கூல்ஸ்க்கு வந்து இங்க் மார்க்கெட் இல்லாமல் கிடையாதுங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி கூட ஸ்கூலில் பிச் பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து 100% ஏன்னா இன்றைக்கி டெல்லியே எவ்வளோ பொல்யூஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ 100% சென்னை எல்லா ஊர்லேயும் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன தான் இவி வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் அது இன்னும் மார்க்கெட் வரதுக்கு கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கும்னு நினைக்கிறாங்க.
இது வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். எனக்கு இப்போ அப்கமிங் இந்த ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அது பெரிய ஓல்டெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ வர அந்த காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டார்ட்-அப்ஸ்லாம் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப எல்லோரும் வந்து இமீடியட்டாக நடக்கணும், இமீடியட்டாக அந்த அந்த ஒரு பேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணணும். இன்னொன்று டிசப்பாயின்மெண்ட்ஸு, அந்த அவமானத்தை பேர் பண்ணணும். அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் பேம்பர்டுங்க. ஸோ அது வந்து அவங்க வளர்த்துக்கணும் ஆக்சுவலாக. உங்களோட ஒர்க் வேற இல்லை இது வேறையா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஃபுல் டைமே? இல்லை ஃபுல் டைம் நான் இது கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து டீ டு கோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து டீ பவுடர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. ஸோ அது வந்து பல்காகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் B2B பிஸ்னஸில். இன்னொன்று ரீட்டெயிலே இப்போ வந்துட்டோங்க. மேக்ஸிமம் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேக்ஸிமம் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இப்போ ஆன்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இது வந்து மேஜராக ஒரு பிஸ்னஸ்ஸு. இன்னொரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக நான் இருக்குங்க. ஸோ அவங்களோட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன், இதுவும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி, அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், 100%. நம்மளோட பேஸ் கிளியராக இருந்தால் தானேங்க நம்ம அடுத்தது பண்ணவே முடியும். நம்ம பேஸே கிளியராக இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து டவுன்ஃபால் தாங்க. ஸோ நம்மளோட அந்த பேஸ் செட் பண்ணிட்டோம்னா ஃபைனான்ஷியல் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கனவே நம்ம போய் ரீச் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு அது எவ்வளோ பீரியட் எடுத்துச்சு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இதில் இறங்கி இருந்திருக்க மாட்டீங்க அஃப்கோர்ஸ். ஏன்னா நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அடுத்தடுத்ததாக நீங்கள் செயல்படுத்த முடியும். அந்த பீரியட் எவ்வளோ நாள் எடுத்துச்சு? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்து 2014 டு அந்த கொரோனாக்கு முன்னாடியே வந்து 100% ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுங்க. கொரோனா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஆயிடுச்சுங்க. திருப்பி ஒரு பயங்கரமான டவுன்ஃபால். ஸோ திருப்பி வந்து எல்லா கம்பெனி எல்லாமே டவுன் சைஸ் பண்ணி திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஸோ திருப்பி எல்லாமே திருப்பி ஏலேருந்து திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ தான் வந்து ஒரு செட்டில் டவுன் ஆயிருக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அல்லது எது ஆர் என்னவா இருந்திருக்கு? இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்ஸ்பயர்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிங்கப்பூரில் என்னோடய ஃப்ரெண்டுங்க. அவர் வந்து நைட் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருப்பார், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாருங்க. காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸில் வந்து உட்காந்துருப்பாருங்க. அவர் பேர் வந்து நான் வந்து படையப்பான்னு வச்சுருக்கோங்க. ஏன்னா எப்போவுமே மண் விற்கிறேன், கல் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். யார் அவர் சும்மா அப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. டுடே இஸ் ஒன் ஆஃப் த பில்லியனருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ் த பிக்கஸ்ட் சாண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டிசிஷன் மேக்கர் மாதிரி இருக்காங்க. பிஎன்ஜின்னு ஒரு கண்ட்ரிங்க, பாப்பா நியூகினியான்னு. ஸோ ஒன் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங் பர்சனுங்க. ஸோ அதில் நான் அப்சர்வ் பண்ணணும் டிசிப்ளின். ஸோ என்னோடய டே வந்து ஸ்டார்ட்ஸ் at 5 o'clock இந்த மார்னிங். ஸோ நான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். என்ன ஆனாலும் ஆஃபீஸ் வா, வேலை ஒர்க். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப தோணும், கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரீஸை விட இந்தியாவுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆர் அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. எந்த கண்ட்ரி வந்துட்டு நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? எனக்கு தெரிஞ்சு வந்து சைனா வந்து பயங்கரமான ஒரு அபார வளர்ச்சிங்க. ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பேஸை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமான டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க டெக்னாலஜிஸ்லாம் பார்க்குறப்ப பட் ஆனால் இந்தியாவும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போத்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸுங்க, இப்போ எக்கச்சக்க ஸ்டார்ட் அப்ஸு. ஸோ அவங்களும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டொமைன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் என்னோடய பர்சனல் இது கொஞ்சம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஏஐ ரிலேட்டடு அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் சைனா மாதிரி போகணுன்னா கொஞ்சம் நிறைய டைவர்சிஃபை பண்ணி வரணும். ஆனால் இப்போ எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம யங்ஸ்டர்ஸும் சாதாரண அது கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் உங்களை வந்துட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு லாபத்தை பற்றின விஷயம் இது கிடையாது, ஒரு சோஷியல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது தான் அப்படின்றது தான். நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை வந்து ஏன்னா வந்துட்டு நம்ம சோஷியலாக இருந்தால் தான் சொசைட்டிக்கே சோஷியலாக இருக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஸோ வந்து நம்ம எது பண்ணாலும் சோஷியலி கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து மக்கள் மத்தியிலே வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ ரீச்சும் பண்ண முடியும். ஓகே, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன ஸ்டே ஃபோக்கஸ்டுங்க அண்ட் லேர்ன் டு ஃபேஸ் த ஃபெயிலியர். கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நோன்னு தான் சொல்லுவாங்க, அதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும்.
எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சிந்தனை வரும். ஆனா, அத நம்ம எவ்வளோ தூரத்துக்கு செயல்படுத்துறோம் அப்படின்றதுல தான் இருக்கு நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது. சார் வந்துட்டு அதே மாதிரி அவருக்கு வரக்கூடிய கற்பனைகள வெறும் கனவுகளா சுருக்கிக்காம, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அத எல்லாத்தையுமே செயல்படுத்தி மக்களுக்கு எளிமையான பொருட்களா, குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய பொருட்களா கொண்டு வந்திருக்கிறாரு. அது எல்லாமுமே இனி வரக்கூடிய சிந்தனைகள் வந்துட்டு செயல்பாட்டுல வரக்கூடிய பொருட்கள் எல்லாமுமே சந்தைக்கும் வந்து அது வெற்றி அடையணும். அதுக்கு நம்மளும் உறுதுணையா இருப்போம். நன்றி.